எந்த வீட்டுக்குள்ள வருத்தப்பட்டு பெண்கள் அழுகிறார்களோ அங்கே சுபீக்ஷமானது குறையும்னு சொல்லப்பட்டிருக்கு. சுபீக்ஷம் நிறைய விஷயங்கள்ல குறையும்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, வீடு குப்பையா வச்சுக்க கூடாது, மூட்டை மூட்டையா துணி, ஈர துணி இருக்கக்கூடாது, முடி பறக்கக்கூடாது. இது எல்லாமே வீட்டின் சுபீக்ஷங்களை குறைக்கும்னு சொல்வா. அதே போலதான் வீட்டில் பெண்கள் அழுவது, அதாவது துக்கத்தால் அழுவது. நான் ஆனந்த கண்ணீரை சொல்லல. அது ரெண்டு விஷயம் இதுல வரும். என்னன்னா, வீட்டில் இருக்கிற மற்றவர்கள் இவர்களுடைய அழுகையை வராமல் பாதுகாக்க வேண்டியது அவசியம். பெண்கள்னா சுக்கிரன்னு சொல்லுவோம். அந்த சுக்கிரனே அழுதா யாரு நம்மளுக்கு வரம் தருவா? அதனால அழாத அளவு பெண்கள் அழாத அளவுக்கு சக்திகள், பெண்களால அழாம தன்னைத்தானே சமாளிக்க முடியும். அவள்லாம் வீராங்கனைகள். தான் நினைச்சோன்னா நம்ம இந்த அளவு சக்தி ஆண்களுக்கு வருமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான் தான் நம்ம யோசிப்போம். ஸோ அந்த அந்த கேட்டகாரிக்கலா அத்தாரிட்டேட்டிவா எதை செய்யணுமோ அதை செய்யறத விடுத்து பெண்களும் அழுது கொண்டிருப்பது தேவையற்றது.